எப்படி? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அணில் குஞ்சு அவன் என்ன பண்ணிட்டான், விஜய் வீட்டு மொட்டை மாடியில ஏறி ஒரு நாள் ஃபுல்லா பதுங்கி கிடந்து எப்படியாவது விஜயை பாத்திரணும் கட்டி பிடிச்சிடும் சொல்லி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். பார்த்துட்டான், கட்டி பிடிச்சிட்டான். என்கிட்ட ஒரு தம்பி தான் கேட்டான், அண்ணன் என்னென்ன விஜய் வீட்டு காம்பவுண்டு சோறு, நம்ம வீட்டுல 5 அடி 6 அடி கட்டுவோம், அவர் 25 அடிக்கு காம்பவுண்டு சோறு கட்டி வச்சிருக்கிறாரு, அதுலயும் ஒருத்தன் ஏறி இருக்காம்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு கேட்டான். நான் தான் சொன்னேன், தம்பி உனக்கு விவரம் தெரியாதா, அணில் குஞ்சுகள் மரம் மட்டுமல்ல சுவற்றிலும் ஏறும். அவன் ஏறிட்டான். ஏறினவனை பிடிச்ச என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் கீழ்பாக்கத்துல மனநல மருத்துவம் போய் சேர்த்தாங்க. அதை செய்தி வேற போடுறான். இந்த மாதிரி விஜய் வீட்டுக்குள்ள ஏறி வந்த ரசிகரை நாங்கள் மனநல மருத்துவமனையில சேர்த்தோம்னு போட்டிருக்கான். டேய், நீ விஜய் ரசிகர்னு போட்டாலே எங்களுக்கு புரியும்டா, அது என்ன பிராக்கெட்ல மனநல மருத்துவமனை, அது என்ன? அப்ப எந்த கொள்கையும் தெரியல. இவன்ட்ட போய் விஜய் கட்சிக்காரன்ட்ட எப்ப உன் கொள்கை என்னப்பா அப்படின்னு கேட்டா, கொள்கைன்னா என்ன அவன் கேட்கறான். கொள்கை என்னன்னு கேட்டா, கொள்கைன்னா என்னன்னு நீ முத சொல்லு, அப்புறம் கொள்கை இருந்தா நான் சொல்றேங்கிறான்னா. இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் உண்மையிலேயே சொல்றோம், அதுக்கு இந்த